இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 23 2026 வியாழக்கிழமை, பராபவ ஆண்டு, சித்திரை மாதம் 10ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, அதுலேயும் சப்தமி திதி, அருமையான திதி. அதில் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அதுலேயும் மெயினாக அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மறதி சற்று அதிகமாக இருக்கும். அப்போ மறதியை நம்ம இருக்கக்கூடாதுன்னா முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் பண்ணணும், இன்றைக்கி எதெல்லாம் பண்ணணும், யார் யார்கிட்டலாம் பேசணும், எங்கெங்கெல்லாம் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க. இப்போ தான் மொபைலில் எல்லாமே வருது, நோட்ஸுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை எடுத்து டக்குன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா போதும், மறதியே இருக்காது, நல்லா இருப்பீங்க. இந்த நாள் மகான்களை தரிசிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புது விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறது. குரு சந்திரன் ரெண்டும் சேரக்கூடிய ஒரு யோகம், அதில் செவ்வாயுடைய பார்வை பலம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அரசாங்கம் அரசியல் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். எடுத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும். நினச்ச காரியங்கள் தீர்க்கமாக இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய நாள். உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்ப்பீங்க, அதுதான் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதே மாதிரி பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு ஆன்லைன்லாம் பணம் வரும். குடும்பத்தில் சௌக்கியமாக அந்யோன்யத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி மகிழக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. பிளான் பண்ணால் காரியம் ஜெயிக்கும். பேசினா வார்த்தைகள் ஈஸியாக வரும். அதனால் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மனசில் ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி தோணும், ஆனால் ஜெயிக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் இறங்கி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். உடம்பு லைட்டாக சோர்வாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நல்லா நியூட்ரிஷனல் ஃபுட்லாம் எடுத்து ரெடி ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் மிக முக்கியமானது. ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. புனர்பூச நட்சத்திரம், குரு, அந்த குரு கூடவே உட்காந்துருக்கான். புதன் வீட்டில் கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள். சிம்ம ராசியில் யார் பிறந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் சரி, மிகப்பெரிய நண்பர்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நினைத்த லட்சியத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரும். சாயந்தரத்துக்குள்ளே குட் நியூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். குருவாயூர் கிருஷ்ணனை பிடிச்சிக்குங்க. நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம், இடமாற்றம் கொடுக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகமே மாறுவீங்க. சில பேருக்கு அந்த வேற ஒரு ஆங்கிளுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக 10 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய, அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் வீட்டிலேயே நடக்கும். நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வியாசராஜரை வழிபாடு செய்வது, மகான்களை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. பாக்யஸ்தானத்திலே குரு, சந்திரன் என்ற நட்சத்திரம், குரு டபுள் குரு, குரு ஸ்கொயர்னு சொல்லலாம்.
குரு அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பிரயாணங்கள், வீட்டில் நல்ல காரியம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி இன்றைய நாள் 3 மணி மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. காஞ்சி மகாபெரிவரை மனசார வணங்குங்க. ஆரஞ்சு நிறம் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம். சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் வரும், சில பேருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு இரவு ஃபுல்லாக பயணம் பண்ண மாதிரி இருக்கும். உழைப்பு பத்தலை அப்படின்னு கொஞ்சம் அதிகமான உழைப்பை நீங்களே போடுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். ஆனால் எல்லாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு தான் உண்மை. மெயினான வழிபாடுகளில் இன்றைய நாள் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் 1. 2வது, உங்கள் மனைவியால் உங்களுக்கு யோகம், உங்கள் கணவரால் உங்களுக்கு யோகம். நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, அதாவது வாடிக்கையாளராக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும். மற்றவர்களால் உங்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு சந்தோஷமும் தனப்பிராப்தமும் ஒரு பெரிய ஐடென்டிட்டி, நான் சொல்கிறது ஒரு கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே போட்டி போடுவாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பல் தேய்க்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு ஒரு போட்டி இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு காமெடி. அதனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் போட்டி என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக ஜெயிப்பது நீங்கள் தான். நிறைய பேருக்கு இன்றைய நாள் லோன் அப்ளிகேஷன்லாம் கொடுப்பீங்க, ஜெயிக்கும். நிறைய பேருக்கு ஆன்லைனில் சப்மிட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு நன்மையாகவே நடக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜோராக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் தம்பி அல்லது உங்கள் அண்ணனுக்கு பெரிய யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இமாலய வெற்றி, இமாலய சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். மனசுக்கு திடீர் சந்தோஷம். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும், ஒரு பயங்கர தன்னம்பிக்கை இருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு இருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விசாலாட்சியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஸ்கூல் நடத்துகிறீங்களோ காலேஜ் நடத்துகிறீங்களோ அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு நற்செய்தி இன்றைய நாள் வரும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம், பக்கத்து ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. உங்கள் கர்த்தவியம், உங்கள் கர்மா நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மிக முக்கியமாக சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்டு மகிழக்கூடிய ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். எல்லாமே நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 சிம்ம ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கும் ஒரு யோகமான நாளாக இருக்கப்படுது. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விதமான சந்தோஷமும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கண்டிப்பாக அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று சற்கல்வம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.